அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 3. பாசானின் ராஜா யுத்தத்திற்கு தன்னுடன் யாரை அழைத்து வந்தான்? தன்னுடைய சகல ஜனங்களை. எதின் வழியாய் போகிறபோது ஓக் யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு வந்தான். பாசானுக்கு போகிற வழியாய். பாசானின் ராஜா இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி எந்த இடத்திற்கு வந்தான்? எத்ரேயி. கர்த்தர் யாருக்கு செய்தது போல பாசானின் ராஜாவுக்கும் செய்வாய் என்றார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு. பாசானின் ராஜாவையும் அவனுடைய சகல ஜனங்களையும் கர்த்தர் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேலர். ஒருவரும் மீதியாயிராமற் போகுமட்டும் இஸ்ரவேலர் யாரை முறியடித்தார்கள்? ஓகை. ஓகின் ராஜ்யமான அரணான பட்டணங்கள் எத்தனை? 60. மதிலில்லாத பட்டணங்கள் எத்தனை? அநேகம். ஓகின் ராஜ்யத்தின் பெயர் என்ன? அர்கோப் தேசம். ஓகின் பட்டணங்கள் எல்லாம் எவைகளால் அரணாக்கப்பட்டிருந்தன? உயர்ந்த மதில்கள், வாசல்கள் மற்றும் தாழ்பாள்கள். இஸ்ரவேலர் எல்லா பட்டணங்களிலும் உள்ள யாரை சங்காரம் பண்ணினார்கள்? புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும். பாசானின் பட்டணங்களில் இருந்து இஸ்ரவேலர் எவைகளை கொள்ளையிட்டார்கள்? ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும். இஸ்ரவேலர் எது முதல் எதுவரையும் உள்ள தேசத்தை எமோரியருடைய 2 ராஜாக்களிடமிருந்து பிடித்தார்கள். அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரை. சீதோனியர் எர்மோனை என்னவென்று அழைத்தனர்? சீரியோன். எமோரியர் எர்மோனை எப்படி அழைத்தனர்? சேனீர். மீந்திருந்த ராட்சதரில் தப்பியிருந்த ஒருவன் யார்? பாசானின் ராஜாவாகிய ஓக். பாசானின் ராஜாவுடைய கட்டில் எதினால் செய்யப்பட்டிருந்தது? இரும்பு. பாசானின் ராஜாவுடைய கட்டிலின் அளவு என்ன? நீளம் 9 முழம், அகலம் 4 முழம். மாகீருக்கு கொடுக்கப்பட்ட தேசம் எது? கீலேயாத். பாசானின் ராஜாவாகிய ஓக்கின் கட்டில் எந்த பட்டணத்தில் இருந்தது? ரப்பா பட்டணத்தில். பாசானின் ராஜாவாகிய ஓக்கின் கட்டில் யாருடைய பட்டணத்தில் இருந்தது? அம்மோன் புத்திரருடைய. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாய் நடக்க வேண்டியவர்கள் யார்? யுத்தம் செய்யத்தக்கவர்கள். அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய ஆறு எது? யோபோக்கு. அஸ்தோபிஸ்காவுக்கு தாழ்வாய் எந்த திசையில் உப்புக்கடலான சமனான வெளியின் கடல் இருக்கிறது? கிழக்கே. யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளி யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரூபனியருக்கும் காத்தியருக்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு திரளாக என்ன இருந்தது? ஆடு மாடுகள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாய் நடக்க வேண்டியவர்கள் யார்? யுத்தம் செய்யத்தக்கவர்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கிற தேசம் எதற்கு அப்புறத்தில் இருந்தது? யோர்தானுக்கு. இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார்? கர்த்தர்.
கர்த்தராகிய ஆண்டவருடைய கிரியைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்கவர் இல்லை எங்கே, வானத்திலும் பூமியிலும். யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை பார்க்கும்படி உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொண்டவர் யார்? மோசே. யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை பார்க்கும்படி உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொண்டவர் யார்? மோசே. மோசே யோசுவாவிடம், தேவனாகிய கர்த்தர் எத்தனை ராஜாக்களுக்கு செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது என்றார். 2. இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் மோசேயிடம். எதின் கொடுமுடியில் ஏறும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார். பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி எதை பார்க்க கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசம். கர்த்தர் யார் நிமித்தம் யாரிடம் கோபம் கொண்டார்? இஸ்ரவேலரின் நிமித்தம் மோசேயிடம். யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? மோசேயிடம். யாருக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்த கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? யோசுவா. இஸ்ரவேலருக்கு முன்பாக யோர்தானை கடந்து போகிறவன் யார்? யோசுவா. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிடுபவன் யார்? யோசுவா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.